டார்க் சர்க்கிள் எதனால வருது அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் அதோட ஹோம் ரெமடியை பற்றியும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் எஸ்தா. வெல்கம் டு THARA டாக்ஸ். நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்கின் ஏரியாவில் இந்த அண்டர் ஐ இருக்கிற ஏரியாவில் தான் நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப தின்னாக இருக்குது. இங்கே தான் ஃபியூ நம்பர் ஆஃப் ஸ்வெட் கிளான்ஸ் இருக்குது. அதனால இந்த ஏரியா கொஞ்சம் நமக்கு ட்ரையாக தான் இருக்கும். அதனால அது ஈஸியாக டேமேஜ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த டார்க் சர்க்கிள் எதனால வருது அப்படின்னு பார்த்துலாம். நார்மலாக ஒரு ஹியூமன் 7 to 8 ஹார்ஸ் தாராளமாக தூங்கலாம். அதே ஒரு சில்ட்ரனாக இருக்கிறாங்கன்னா 8 to 9 ஹார்ஸ் தாராளமாக தூங்கலாம். இந்த தூக்கம் உங்களுக்கு கம்மியானுச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு டார்க் சர்க்கிள் வர அதிக சான்சஸ் இருக்குது. அதே போல் நம்மளுடைய ஸ்க்ரீனிங் டைம் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு டார்க் சர்க்கிள் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரே ஒரு நாள் பண்ணுறனால உங்களுக்கு டார்க் சர்க்கிள் வராது. அதே ஒரு 3 to 4 days கண்டினியூஸாக நீங்கள் இதே விஷயங்களை ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது டெஃபினட்டாக உங்களுக்கு டார்க் சர்க்கிள் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு நேசல் கன்ஜஷன்னால கூட இந்த டார்க் சர்க்கிள் வரலாம். சால்ட்டி ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறனால கூட இந்த டார்க் சர்க்கிள் வரலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு டீஹைட்ரேஷனால வரலாம். கண்ணை போட்டு கசக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பர்சனுக்கு அதிகமாக டார்க் சர்க்கிள் வரலாம். ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு டார்க் சர்க்கிள் வர அதிக சான்சஸ் இருக்குது. சரி, இப்போ அந்த ஹோம் ரெமடி பற்றி பார்த்துடலாம். கடுக்காய் பொடி இருக்குல்ல, இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த கடுக்காய் பொடியில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனால ஆக்சிடேட்டிவ் டேமேஜை இது குறைச்சி அண்டர் ஐல இருக்கிற பிக்மெண்டேஷனையும் கம்மி பண்ண இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில். இந்த கேஸ்டர் ஆயிலில் ஹை பெனிட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால நம்ம எந்த இடத்துல நமக்கு பிக்மெண்ட் இருக்கோ அந்த பிக்மெண்ட்குள்ளே இது செயல்பட்டு ஆன்டி சர்க்கிள் ப்ராப்பர்ட்டினால இருக்கிற பிக்மெண்டேஷன்லாம் மறைகிறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டடீஸ் சொல்கிறாங்க கேஸ்டர் ஆயில் ஸ்கின் கொலாஜனை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்கின்ல இருக்க எலாஸ்டிசிட்டியை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆலிவேரா ஜெல். இந்த ஆலிவேரா ஜெல் நம்ம ஸ்கின்னை ட்ரையாக விடாமல் மாய்ஸ்சரைஸாக வச்சுக்க பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளமேஷன்ஸ், பஃபினஸ் ஆஃப் ஐஸ் இது எல்லாத்தையும் குறைக்க ஆலிவேரா ஜெல் தான் ஒரு பெஸ்ட் ரெமெடி. சரி, இந்த ஹோம் ரெமெடி இப்போ இது மூணையும் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துலாம். இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்தப்புறம் ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி அதை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் அந்த கண்டெய்னர்லேருந்து ஒரு 2 இந்த விரல் அளவுக்கு நீங்கள் அந்த க்ரீமை எடுத்துகிட்டு உங்களுடைய 2 ஐஸ்லேயும் அண்டரில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes நல்லா அதை காய வச்சுட்டு நீங்கள் நார்மலான டைப் வாட்டரில் அதை போய் வாஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஒரு 7 days பண்ணாலே போதும், உங்களுக்கு விசிபிளான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபார் மோர் மெடிக்கல் கண்டென்ட் சப்ஸ்கிரைப் டு THARA டாக்ஸ்.